உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களே, நீ டேட்டு பிப்ரவரி 28. கிட்டத்தட்ட இந்த காசா, அதாவது பாலஸ்தீன நாட்டுக்கும் இஸ்ரேல்ன்ற இந்த திருட்டு நாட்டுக்கும் போர் ஏற்பட்டு இன்றோட 5-6 மாதங்கள் ஆகப்போகுது. இன்னும் போர் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. அநியாய ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. ரஃபா பார்டரில் அங்கே இருக்க அகதிகள் முகாம்களில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படுது. அது மூலிமா தொடர்ந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. அதுக்கு பதிலடியாக நம்ம வீரர்களும் சுதந்திர போராட்ட வீரர்கள், மண்ணின் மைந்தர்கள் தொடர்ந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதேமாரி நம்ம நண்பர்களான ஊதிக்களும் செங்கடல் பகுதியில் நல்ல தாக்குதல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுமாரி ஹெஸ்புல்லா போன்ற பகுதியில் தாக்குதல் வந்துட்டுருக்கு. இதில் முக்கியமாக கேட்டிங்கன்னா எல்லாம் இந்த 1967 67 நிலைக்கு திரும்பணும்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. 1967 அந்த நிலைக்கு இஸ்ரேலுக்கு திரும்பணும். அப்போ எப்படி இந்த நாடு கைப்பற்றி இருந்தோ அந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யா கூட அந்த கருத்தை ஒரு வாட்டி சொல்லிடுச்சு. 67 நிலைக்கு நீங்கள் பின்னாடி வந்துடுங்க, இந்த லெபனான் சமயத்தில் இந்த 6 நாள் போர் நடந்ததில் அந்த நிலைக்கு வந்துடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது ஐநா சபையும் அதான் சொல்லுது. உலக அமைப்புகள் பெரும்பான்மையான அந்த இஸ்ரேல் ஆதரவு பெற்ற நாடுகள் எல்லாமே அந்த நிலைக்கு வந்துடுங்க, அதுதான் நல்லது அப்படின்ற மாரி நடுநிலை மாரி நல்லவன் மாரி பேசுகிறானுங்க. கத்தார், இவங்க சவுதி அரேபியா, இவங்க கூட அந்த 66வது நிலைக்கு போயிருங்க. 1967 நிலப்பரப்பு எப்படி கேப்சர் பண்ணப்பட்டு எந்த அளவுக்கு இருந்தோ அந்தமாரி போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிடையாது கதை. ஒன்று, இப்போ காசா மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களோட நிலையை நினச்சி நீங்கள் அமாஸ் நீங்கள் உங்கள் போரை நிறுத்திடாதீங்க. நாங்கள் உணவு இல்லாமல் செத்தாலும் பரவாயில்லை, நீங்கள் உங்கள் போரை மட்டும் நிறுத்திடாதீங்க, தொடர்ந்து நீங்கள் தாக்குதல் பண்ணுங்கள், உலக நாடுகளே எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அப்படின்ற கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பட்டாச்சு, எவ்வளோ அடிமையாக வாழ்ந்தாச்சு, எவ்வளோ உயிரிழப்புகளை பார்த்தாச்சு, இதுக்கு மேலேயும் போயிட்டு அவன் காலில் விழுந்து உயிர் வாழணுன்ற அவசியம் இல்லைன்ற நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. 1917 நிலப்பரப்பு எப்படி இருந்ததோ அப்படி தான் வேணும். சொல்ல புரியுதுங்களா? எல்லாமே அப்படியே முழுமையாக கேப்சர் பண்ணப்பட்டிருக்கு இப்போது. அப்போ 1917 எப்படி ஒரு நிலப்பரப்பு நான் மேப் போடுறேன் பாருங்கள். அந்த மேப்பில் எப்படி இருக்கோ அந்தமாரி ஒரு பாலஸ்தீன நாட்டை நாம் உருவாக்க வேண்டும். அதுதான் சிறந்த நிலைப்பாடு, அதுதான் சரி. உலக மக்கள் ஒன்றிணைஞ்சு அதுக்காக தான் கோரிக்கை வைக்கணும். இவங்க சொல்கிற மாரி 1967 நமக்கு சரிப்பட்டு வராது. அதாவது அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது ஏமாற்று. இதுக்காக எத்தனை உயிரிழப்புகள், இதுக்காக போராட்டங்கள், எப்படி ஏமாத்துறானு பாருங்கள் எல்லாம் நல்லவன் மாரி. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, 1948 ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அது பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, NAKPA, நாக்பா. இந்த நாக்பான்றது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரழிவு அப்படின்றாங்க. பேரழிவு. என்னம்மா பேரழிவுனா, அப்போ தான் அதிகப்படியான நிலப்பரப்பை இஸ்ரேல் இந்த வெள்ளைக்காரங்களோட சேர்ந்துக்கிட்டு, இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பேசுகிற இங்கிலீஷ்காரங்களோட சேர்ந்துக்கிட்டு, இங்கிலாந்து நாட்டோட சேர்ந்துக்கிட்டு இவங்க ஒரு போர் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு அந்த நிலப்பை அங்கே இருக்க யூதர்கள் கேப்சர் பண்ணுறாங்க, ஆக்குபை பண்ணுறாங்க, திருடுறாங்க, வேணுனே போர் புரிஞ்சு இந்த இடத்த இது பண்ணுறாங்க. அப்போ பாலஸ்தீனம் நாடு ரொம்ப வலிமை இழந்து கிடந்தது. அப்போது அங்கேருந்த மற்ற நாடுகள் எல்லாமே அதை அதிகமாக கண்டுக்கல. அது சவுதி அரேபியா இருக்கட்டும், பக்கத்தில் அந்த ஜோர்டான், எகிப்து, இந்த நாடுகள்லாம் அதிகமாக ஒன்றும் கவனிக்கலை. அப்போ எல்லா நிலப்பரப்பையும் அவனோட ஈஸியாக அடித்து பிடிங்கிட்டான். மிகப்பெரிய போர்ப்பா, மிகப்பெரிய வீரர்கள்ப்பா இஸ்ரேல் வீரர்கள், அவங்க எப்படி வெற்றி அடைஞ்சிட்டாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உட்காந்து பேசியிருந்தாங்க. அந்த பழைய கதையை எடுத்து வச்சாங்க அமாஸ் அப்புறம் ஆப்பு. அதில் கொஞ்சம் என்னடா அது இவ்வளோ பெரிய கீரான்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திருந்தவனே இப்படி அடித்து தாக்கிட்டு இருக்காங்களே. இத்தனை உலக நாடுகள் வல்லரசுகள் ஆதரவாக பின்புலத்தில் இருந்தாலும் அமாஸை ஒன்றுமே செய்ய முடியலேன்னு இப்போ அவங்களுக்கு புரியுது.
இஸ்ரேல் எவ்வளோ பெரிய ஏமாற்றுக்காரன், அவன் வந்து வீரன் போல நடிக்கின்ற ஒரு ஜோக்கர் என்பது இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு. அதாவது நாப்கானா என்ன அப்படின்றத நம்ம தேடி பார்த்தோம். நம்ம அதை பற்றி வலைத்தளம் நிறைய செய்தி இருந்தது. என்னன்னு பார்த்தா அல் ஜசீரா வந்து ஒரு இதை வந்து கட்டுரை வெளியிட்டிருக்காங்க. அந்த கட்டுரையின் அடிப்படையில் மே 15 1948 அப்போ என்ன பண்ணிருக்கானுங்க இந்த இஸ்ரேல் வந்து அங்கே இருக்க மக்களை எல்லாத்தையும் வந்து அதிகப்படியான பேரை வந்து கொன்று அவன் நாடு கடத்தியிருக்கான். அகதிகளாக அனுப்பியிருக்கான். நிலத்தையும் அடித்து வச்சு விரட்டியிருக்கான். இராணுவத்தை கையில் வச்சுக்கிட்டு விரட்டியிருக்கான். உலக நாடுகள் நம்ம இப்போ ஊடக வலிமை இல்லையா, நம்ம இப்போ தான் கவனிக்கிறோம். அப்போ நடந்தது நமக்கு என்ன தெரியும், அப்போ என்ன நடந்திருக்கு, யார் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தா ஆதரவு தெரிவித்தா நம்மளுக்கு இன்னும் புரியல. இருந்தாலும் வந்து அப்படி நடந்திருக்கு. பேரழிவு. அந்த மக்கள் எல்லாத்தையும் வந்து நிலத்தை பிடுங்கி மக்களை வந்து அந்த பகுதியில் வந்து ஆக்குபை பண்ணி விரட்டி அடிச்சுட்டு அவன் மக்களை வந்து அந்த இடத்துல சுற்றி வளைச்சி போட்டிருக்கான். காசாவில் போய் குடியமர்த்தியிருக்கான். வெஸ்ட் பேங்கில் போய் அது சுருக்கியிருக்கான் நிலத்தை. அங்கே போய் மக்களை குடியமர்த்திட்டான். அங்கே தான் அகதிகள் முகாம்களை வச்சுருக்கான். இதில் அப்போ மட்டும்தான் வந்து 80% நிலப்பரப்பை வந்து அவங்க வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த காசான ஒரு குட்டி பகுதி, அப்புறம் வந்து வெஸ்ட் பேங்க்ன்ற ஒரு குட்டி பகுதி, அங்கே ஜெருசலம் அந்த வழிபாடு தலங்கள்லாம் அங்கே தான் இருக்குது. அலெக்சா மசூதி அதெல்லாம் அங்கே தான் இருக்குது. அந்த பகுதியில் தான் இப்போ மக்கள் இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அது 1948க்கு பிறகு 1949 வரை அந்த தாக்குதல் தொடர்ந்து நடந்திருக்கு. ஜனவரி 1949 வரை அந்த தாக்குதல் தொடர்ந்து நடந்து அப்போ தான் போர் முடிவுக்கு வந்திருக்கு. அதில் பெரும்பாலும் மக்கள் வந்து கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் வந்து நாடு கடத்திட்டான். நாடு கடத்துறானா என்ன, ஆக்குபை அது வந்து விரட்டி அடிச்சிருக்கான். விரட்டி அடித்த பெரும் மக்கள் வந்து அகதிகளாக எங்கே போயிருக்காங்கன்னா அது அண்டை நாடுகளாக இருக்கிற பக்கத்தில் இருக்கிற எகிப்து, லெபனான், ஜோர்டான், சிரியா என்ற பகுதிகளை வந்து போய் பரவலாக போய் குடியேறியிருக்காங்க. இப்போ இருக்கிறவங்க கொஞ்சம் மக்கள் தான் வந்துட்டு இப்போ காசாவிலையும் வெஸ்ட் பெங்காலையும் இருக்காங்க. இப்போது ஹிஸ்புல்லா தாக்குறாங்களே அவங்க யார்? அவங்க பாலஸ்தீனின் மண்ணின் மைந்தர்கள். அங்கே வந்து ஒரு நாடை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு வலிமையை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க, அதனால் தாக்குறாங்க. ஆனால் எகிப்திலேயோ ஜோர்டான்லேயோ சிரியாவிலேயோ அந்த நிலைமை இல்லை. ஏன்னா சிரியா போகிறவங்களை பற்றி தெரியும்ல, அங்கேலாம் அடித்து அங்கே வந்து வலிமையில் இருந்து போய் அங்கே அரசியல் அதிகாரம் பெற்று அங்கே மக்களை வந்து சாகும் நிலையில் இருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு வலிமையான அரசாக சிரியா இல்லைன்னா அங்கேருந்து தாக்குதல் வரும். இருந்தாலும் வந்து அங்கேருந்து வந்துட்டு அந்த ஈராக் ரெசிஸ்டன்ஸ், சிரியா ரெசிஸ்டன்ஸ் இவங்களாம் வந்துட்டு இஸ்ரேலை நோக்கி தனது ஆதரவு எதிர்ப்பை அடிச்சிட்டு இருக்காங்க, எதிர்ப்பை காமிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஜோர்டான் பக்கத்தில் ஜோர்டான் நாடு இருக்கு இல்லைங்க, அங்கேயும் அகதிகள் முகாம்கள் இருக்குது. அங்கே இருக்கவங்களும் இந்த பாலஸ்தீன மண்ணிலிருந்து விரட்டப்பட்ட பாலஸ்தீன மக்கள் தான் ஜோர்டானில் இருக்காங்க. ஆனால் அவங்களோட ஒன்றும் எதிர்த்து போராட முடியல. ஜோர்டான் அரசாங்கம் இஸ்ரேலுக்கு வந்து போன காலத்தில் பார்த்தோம் நிறையா வந்து காய்கறிகள், பழங்கள், வெள்ளரிக்காய் அது இதுன்னு எல்லாத்தையும் அனுப்புகிறான். அதை எதிர்த்து கொடியை பிடிச்சிக்கிட்டு அந்த பார்டரில் போராடினவங்க யார்? பாலஸ்தீன மக்கள். அந்தந்த நாட்டு மக்களுக்கு தான் அவங்களுக்கு வந்து ஒரு உணர்வு வருது, இது வருது, அதுக்காக எதிர்த்து போராடுறாங்க. மற்றவங்களாம் வந்து வேடிக்கை தான் பார்க்குறான். நம்மளை மாரி 4 பேர் அங்கங்கே இருக்காங்க தமிழர்கள், அப்புறம் வந்து நியாயம் தர்மம் பார்க்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்ட கிறிஸ்தவர்களும் இருக்காங்க, அதில் யூதர்களும் இருக்காங்க, உண்மையான சில தோரா புத்தகத்தை உண்மையாக படித்தவன் இருக்கான், பைபிளை உண்மையாக படித்தவன் இருக்கான். அவன் யார் பக்கம் நிற்கணும்னு அவனுக்கு தெரியுது. அதனால் அவன் வந்துட்டு பாலஸ்தீன பக்கம் நிற்கிறான். சும்மா வந்து கதையை கேட்டுட்டு இந்த இஸ்ரேலில் எழுதி கொடுத்த புத்தகத்தை படித்து விட்டு அதுதான் சரின்னு சொல்லி அந்த கதையை வந்துட்டு இங்கே டிவி மூலயமா வந்து பரப்பிக்கிட்டு அதை நம்பிக்கிட்டு இருக்க மக்களை வந்துட்டு அவன் வந்து இஸ்ரேல் பக்கம் தான் நிற்கிறான். இஸ்ரேல் சொல்கிறதா உண்மை நம்புகிறான், அந்த கதையை தான் வந்து உண்மை நம்புகிறான். அப்படி போயிட்டுருக்கு. அப்படி தாக்குதல் பண்ணி இந்த மக்களெல்லாம் வந்து பாலஸ்தீன மண்ணின் மைந்தர்களை பரப்பி வச்சுருக்காங்க இல்லைங்களா. அந்த மக்கள் 1967 ஜூன் வார், அப்படி ஜூனில் வந்து ஒரு வார் நடந்திருக்கு. அப்பயும் பார்த்திங்கன்னா கொடுமையான தாக்குதல் நடந்திருக்கு. அந்த தாக்குதலில் இன்னும் கொஞ்சம் நிலப்பரப்பை வந்து சுற்றி வளைச்சி இன்னும் வந்து சுருக்கி அப்போ தான் வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இங்கே தாண்டி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து காம்பவுண்டை கட்டுறான். பெரிய பெரிய வான் உயர பெரிய பெரிய முள்வெளிகளை அமைக்கிறான். ஒரு மண்ணின் மைந்தர்களை வெளிப்படையாக திறந்தவெளி சிறைன்னு சொல்லக்கூடியது தான் இப்போ மக்கள்லாம் சொல்லுவாங்க. திறந்தவெளி சிறை தான் உலகமே சொல்லுது. அதாவது
நம்ம சிறையில் பூட்டி வைக்கிறது ஒரு முறை, ஓப்பன் பிளேஸில் சிறை, அந்த நாட்டை விட்டு எங்கேயும் வெளில போக முடியாது. கடலில் அந்த சைடு போய் மீன் பிடிக்க அந்த தாண்டி அந்த சைடு போயிட முடியாது. இந்த பக்கம் நாடு, இந்த எல்லைகள் நாடு, இந்த தாண்டிலாம் வெளில போயிட முடியாது. எல்லாம் சுத்தீரி வந்து மிகப்பெரிய வான தொடுற அளவுக்கு வந்து சூழலை கட்டி முள்வெளிகளை போட்டு தடுத்து வச்சுருக்கான். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுமா, போக முடியாது. அவங்கள்ட்ட பர்மிஷனை போகணும். அவங்களுக்கு பாலஸ்தீனர்களும் காசாவில் ஏர்போர்ட் இருக்கா, கிடையாது. வேலை வாய்ப்பில் அவங்க வந்து முன்னேறி எங்கேயாச்சும் வெளில சாஃப்ட்வேர் அப்படி இப்படின்னு வெளில போக முடியுமானா போக முடியாது. எல்லாத்தையும் அவங்க போகணுன்னா இவன் தான் பாஸ்போர்ட் கொடுக்கணும், இவன் தான் எல்லாமே அத்தாரிட்டி பண்ணணும். இவன் எங்கே போகிறான், எதுக்கு வரான், என்ன இப்போ உள்ளே வரான், எப்போ வெளில போகிறான், எங்கே எவ்வளோ சம்பாதிக்கிறான், அதில் வரியெல்லாம் அவன் பிடிக்கிறோம். அதெல்லாம் அந்தமாரி தனி எல்லாத்தையும் வந்து ஒரு கட்டுப்பாடு, இங்கே போகாத அங்கே போகாதுன்னு சுற்றி வளைச்சி திறந்த வெளி சிறையில் தான் பாலஸ்தீன மக்களை இத்தனை வருடங்களாக வச்சுட்டு இருக்கான். இந்த அடிமைத்தனத்தில் வந்து விடுபடணும் தான் ஹமாஸ் வந்து இத்தனை உயிர்களை இழந்தாச்சு. அப்பப்போ தாக்குதல் பண்ணி தொடர்ந்து தாக்குதல் பண்ணி வந்து அவங்க யாராச்சும் எடுத்து போகிறான்னா உடனே அவனை போய் சிறையில் கொண்டு போய் அடைச்சி 5 வருஷம் 20 வருஷம் உள்ளே வச்சுருந்தா அவன் அப்படியே வந்து என்ன பயிர், அவனோட வீரங்கள் ரத்தம் சுண்டி போயிடுது. அப்போ ரத்தம் வந்து ரத்தம் வந்து அப்படியே இறங்கி போயிடுது. அப்போ என்ன பண்ணிடுறான், முதுமை காரணமாக அந்த சோர்வான நிலைக்கு தள்ளப்படுறான். வேறு வழி இல்லாமல் அப்படியே வந்துடுறான். நம்ம சின்வார் ஐயா அவங்க தான் வந்து அந்தமாரி ஆட்களை வந்துட்டு வைராகத்தை உடையவங்க. அவங்க வெளியே வந்து அவங்களோட நிலைப்பாட்டிலேருந்து விலகாமல் தொடர்ந்து பயணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்தமாதிரி ஒரு சில பேர் தான் இருக்காங்க. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காசா அதாவது பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேலோட சிறைகளில் 7,000 பேர் 10-15,000 பேர்கிட்ட வந்து கொண்டு போய் வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ரொம்ப காலமாக வந்துட்டு ஒரு 5,000 பேர் வச்சுருந்தான். இப்போ வந்து அதிகப்படியான கைதுகள் பண்ணப்பட்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 மேற்பட்ட மக்களை வந்து சிறையில் வச்சுருக்கதா சொல்கிறாங்க. அதில் பெரும்பாலும் வந்து பெண்கள் குழந்தைகளும் இருக்காங்க. பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆக்கப்படுறாங்க. மாதமாக அதாவது குழந்தை பெற்று அங்கேயே குழந்தைய பெற்றுருக்கு. எப்படிப்பா பிறக்குதுன்னா யாருக்கும் தெரில. குழந்தை பிறக்குது, சிறையில் பிறக்குது. அந்த குழந்தைய அவங்க வளர்க்குறாங்க, வேறு வழி இல்லையே. எதிரியோட குழந்தைய தன் வயிற்றில் சுமக்கிறோன்ற அந்த வழியில் வேறு வழி இல்லாமல் தன் குழந்தைய நினச்சி வளர்க்குறாங்க. என்ன பண்ணுறது, தான் வயிற்றில் பிறந்த குழந்தைன்னு சொல்லி கொல்லவும் முடியல. எதிரோட குழந்தை தான் வந்துட்டு நம்ம பிறந்திருக்குன்றதை வந்து நினச்சி இது பண்ணவும் முடியல. அந்தமாரி ஒரு நிலைமை இருக்குது. அந்தமாரி ஒரு கொடுமை நடந்துட்டு தான் இருக்குது. பாலியல் சுரண்டை நடக்குது, உலகத்துக்கு எல்லாமே தெரியுது. இது தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. இந்தமாரி நடந்துகிட்ருக்கு. அதேமாரி பார்த்திங்கன்னா அந்த 1948 நடந்த அந்த தாக்குதலில் அது 530 கிராமங்களில் போய் தாக்குறாங்க இந்த இஸ்ரேல் தீவிரவாதிகள். தாக்குனதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போயே வந்து ஒரு 5,000க்கு மேற்பட்டவங்களை சாவடிச்சிருக்காங்க. கொத்தாக இனப்படுகொலை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இப்போ இப்படி தாக்குதல் பண்ணிகிட்டு இருக்கான். கொத்தாக குழந்தைங்க, பெண்கள், வயதானவங்க அப்படின்னு பார்க்காம கொள்கிறான் பாருங்கள். அதேமாரி அப்போது ஒரு தாக்குதல் பண்ணியிருக்கான். எல்லாம் இந்த முட்டாள் மக்கள் பேசுவாங்க, அக்டோபர் 7 தான் வந்து அவன் ஹமாஸ் தான் ஃபஸ்ட்டு ராக்கெட்டை ஊற்றி இஸ்ரேலை தாக்கினான் அப்படின்னு. அது ஏன் தாக்கினான், எதுக்கு அடித்தான், அக்டோபர் 7 ஏன் அடித்தான் அப்படின்றத பின்னாடி யாரும் பேசவே மாட்டான். இந்த ஊடகங்களும் பேசாது. அக்டோபர் 7 இதை மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கான். அப்போ இதெல்லாம் உள்நோக்கத்தோடு செய்கிற செயல் தான் இது. இது தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க வந்துட்டு இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இது பல நாளாக தொடர்ந்து வர ஒரு போராட்டம். இப்போ நேற்று தான் வந்து முளைச்சது, அக்டோபர் 7 வந்துச்சுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய ஏமாற்று இல்லை. ஆனால் இது விஷயம் தெரிஞ்சவங்களே வந்து மறைச்சி தான் பேசுகிறானுங்க. ஏன்னா இஸ்ரேல் ஆதரவாளர் அவங்களாம் உள்நோக்கத்தோட திருட்டுத்தனமாக அப்படி பேசுகிறாங்க. இதில் இந்த தாக்குதலில் மட்டுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர், அதாவது 60 லட்சம் பேர் அகதிகளாக வந்துட்டு ஆக்கப்பட்டாங்க. அகதிகள்னால் என்னப்பா அப்படின்னா நாடற்றவர்களாக சுதந்திரத்தில் வாழ முடியாது. இப்போது ஜோர்டான், இந்த எகிப்து, இந்த ஏரியாவில் இருக்காங்க பாருங்கள். அவங்களும் அகதிகள் முகாம் அப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஈழத்தமிழர்கள், நீங்கள் தமிழ் என் தாய்மொழியை பேசக்கூடிய தமிழ் சொந்தங்களை, புல்குடி உறவுகளை வந்து இங்கே அடைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள், அகதிகள் முகாம்ன்றது. அதேமாரி வந்து அங்கே முகாம்ன்ற பேரில் வச்சுப்பான். இப்போ இங்கே இருக்க நம்மளால் ஒன்றும் தடுக்க முடியாமல் நிலைமையில் இருக்கும். நம்ம அடிமையாக வாழ்ந்துட்டுருக்கோம். அகதிகள் முகாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சரியான வந்து வேலைவாய்ப்பு இருக்காது, சரியான சொத்துக்கள் வந்து அது மூலிமா எதுவும் வாங்க முடியாத நிலைமை இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து அவங்க சரியான வளர்ச்சி இல்லாமல் குள்ளமாக இருக்காங்க. பார்க்கும்போது நம்மளுக்கு கொடுமையாக இருக்கும். அவங்க இங்கே செய்கிற வேலை என்னென்னா அந்த டாய்லெட் கழுவுறது, அது வீடை சுத்தம் பண்ணுறது, ரோடை போடுறது, அந்தமாரி குறுகிய சின்ன வேலைகளை தான் போயிட்டுருக்காங்க. ஏன்னா பொருளாதார வலிமை இல்லை, நல்ல உயிரிடத்துக்கு போக முடியல, நல்ல கல்வி இது இல்லை,
ஒருத்தர் 2 பேர் போனாலே அதுவும் வந்து முன்னேறி போக முடியாத ஒரு நிலைமை தான் தமிழ்நாட்டிலே இருக்குது. அதேமாரி அவங்க நிலைமையை வந்துட்டு இஸ்ரேலில் போய் பலஸ்தீனர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எங்கே பாத்திரம் கழுவுறது, ஆயா வேலை, டாய்லெட் கழுவுறது, வீட்டு வேலை செய்கிறது, அந்தமாரி சில வேலை செய்யணும். இப்போ அவங்களே வந்து போக விடாமல் தடுத்து வச்சுட்டாங்க. அவங்களுக்கு வேலை இல்லைன்னு பாருங்களேன். இந்தமாரி நம்ம சவுதி அரேபியா என்ன பண்ணிட்டு அவங்க சம்பளம் கொடுத்துருந்தாங்க. அவங்க நாட்டில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களாம் சவுதி அரேபியா தான் கொடுத்துருந்தான். சவுதி அரேபியா என்ன பண்ணுறான், இப்போது அவங்க பணம் இப்போ வந்து இஸ்ரேல் சொன்னதை கேட்டுக்கிட்டு பணம் இனிமேல் எதுவுமே வந்து நிதி சம்மந்தமாக எதுவுமே வந்து பாலஸ்தீன நாட்டுக்கு, அதாவது காசா வெஸ்ட் பேங்க் பகுதிக்கு பாலஸ்தீனர்களுக்கு பணத்தை தரக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டான். போன இந்த நேற்று செய்தி இது. அப்போது இந்தமாரி ஒரு நிலைமை இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 60 லட்சம் அகதிகள் வந்து பக்கத்து நாட்டுக்கு போயிருக்காங்க. அதில் 58 முகாம்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அல் ஜசீராவோட கருத்துப்படி. அதில் பார்த்தீங்கன்னா UNRWA இருக்குது பாருங்கள், அவன் தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கறது, மருத்துவமனை நடத்துறது, அந்த சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து பிச்சை போடுறது, இந்த வேலைலாம் செஞ்சிட்ருக்கான்னு பாருங்களேன். நம்மளை அடித்து விரட்டியே அகதிகள் முகாமில் கூட தள்ளிட்டான். கூடாரம் போட்டு அங்கே உட்கார வச்சிட்டான். சரியான வீடுகளில் ஒன்றுமே இல்லை. அந்தமாரி இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு அகதிகள் முகாமில் வீடுகள் ஒரு சில பேர் வெளியே வேலைக்கு போயிட்டு வந்தவங்க சம்பாரிச்சு ஏதோ ஒரு வீடு கட்டினாங்க, அதையும் இடித்து தள்ளி நாசமாக்கிட்டான். குடிசையை போட்டு அந்த தார்ப்பா போட்டு அந்த பிளாஸ்டிக் கவரை போட்டு அதில் போய் வாழ்ந்துட்டு இருக்கவங்கள பகுதி இருக்குது பார்த்தீங்களா, 58 பகுதிகள் இருக்கிறதாகவும் பெரிய பெரிய முகாம்கள் இருக்கிறதாகவும், அந்த முகாமில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ள மக்கள் பரவி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த யூதம் தான் இது பண்ணுறான். இதனால் வந்துட்டு UNRWA அப்படின்னு அமைப்பு வச்சுக்கிட்டு, அது முக்கியமாக சவுதி அரேபியா, ஜோர்டான், அப்படி ஒரு சில முக்கிய மதர் நாடுகள் இருக்குது பாரு, அந்த நாடுகள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நாங்கள் உதவுறோம். அகதிகளால் உன்னால தானே இப்போ ஆக்கப்பட்டிருக்காங்க, அந்த அகதிகளுக்கு உதவுறோம், நீங்கள் பணம் கொடுங்கன்னு சொல்லி அந்த நாடுகள்கிட்ட இப்போ வாங்கி இவனும் தான் பங்குக்கு நானும் கொஞ்சம் போடுறாங்க, நீங்களும் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு ஏமாற்றி அது கொஞ்சம் பணத்தை வசூல் பண்ணி அமெரிக்கா கொஞ்சம் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், கொடுத்துட்டு இருந்தான் இத்தனை நாளாக. ஏன்னா அவனுக்கு தெரியுது, நம்மளால் தாண்டா அவன் இது பண்ணுறான், கொஞ்சம் மக்கள் வாய் அடைக்கணும்னா, உலக மக்கள் வாயில் அடைக்கணும், நாங்களும் உதவுறோம் பார்த்தீங்களா, நாங்களும் வந்துட்டு உதவிகள் கரங்கள் நீட்டுறோம் பார்த்தீங்களான்னு சொல்லி ஊர் மக்களை ஏமாத்துறதுக்காக அதேமாரி அமெரிக்காவோட வரி பணத்தில் மக்கள் அங்கே தான் இருக்காங்க. யூதம் மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட மற்ற மக்கள் இருக்காங்க, மற்ற மதத்தினரும் இருக்காங்க. அவங்க கொடுக்குற அந்த வரி பணத்தில் இவர் வந்து ஒட்டுமொத்தக்கு யூதன்கள் வந்து குளிர் காயிறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வந்து நாங்கள் வந்து தானம் தர்மம் பண்ணுறோம். இவனை யாராவது தர்மம் பண்ண சொன்னது? அது என்ன இப்போ நிலப்பரப்பு? நீயே வந்து அகதிகளை உருவாக்கி வச்சுட்டு அவங்களுக்கு உதவுறதா? நீ பிச்சைக்காரங்களை நீ பிச்சை போடுறவங்க வந்துக்கிட்டு நீ யார் போட வேண்டிய உன்னை நம்பி இப்போ இருக்க வேண்டிய நிலைமை இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த இஸ்லாமிய நாடுங்க இதை வந்துட்டு பார்த்து தான் இருக்கான், ஒன்றுமே தடுக்க முடியாத நிலைமையில். அப்படி 1948 வந்துட்டு அகதிகளை அடித்து விரட்டப்பட்டவங்களில் பார்த்தீங்கன்னா 23 லட்சம் பேர் ஜோர்டானில் போய் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்புறம் ஒரு 5 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா காசாவில் இருக்கிறாங்க. காசா பகுதியில் 5 லட்சம் பேர் இருக்காங்க. ஒரு 8,70,000 பேர் வந்துட்டு வெஸ்ட் பேங்க் பகுதியில் இருக்கிறதாகவும், 5,70,000 பேர் வந்து சிரியாவில் இருக்கிறதாகவும், 4,80,000 பேர் லெபனானில் இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த தாக்குதலாக தாக்கிட்டு இருக்காங்க. ஹிஸ்புல்லா தாக்குது லெபனான்லேருந்து சொல்கிறோம்ல, அவங்க யாருன்னா இவங்க தான். இப்போது இவங்க அகதிகள் முகாம்கள் அங்கே இருக்குது, இருந்தாலும் அதுலேருந்து அந்த வீரர்கள் தான் அங்கங்கே போயிட்டு தாக்குதலை ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேல் பக்கம் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஈரான் தான் நம்மளுக்கு உதவிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போது இந்த பக்கத்தில் இருக்கிற நாடுகள் வந்து அந்த நாடுகள் உதவலையே, ஆனால் வந்து யாருக்குமே சம்மந்தம் இல்லாமல் ஒரு நாடு உதவுதுன்னா அது ஈரான் தான். ஈரானுக்கு ஆதரவு பெற்ற ஊதிகள், சத்தியவான்கள், சத்தியத்தின் பக்கம் நிற்கக்கூடிய கடவுள் வழியை பின்பற்றக்கூடிய பழங்குடி மக்கள் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு மாரி கட்டிக்கிட்டு அந்த கைலி அந்த இதை அப்படி கட்டிக்கிட்டு அதுதான் வந்து அவங்க ட்ரெடிஷ்னலாக இருக்க. அவர் அந்த நாட்டோட அதிபர் அவங்க கத்தியை வந்து இப்படி பாக்கெட்டில் சொருகியிருப்பார். அந்தமாரி வந்து ஒரு கலாச்சாரத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்காங்க. அவங்கள வந்து நல்லா வாழ விடாமல் இந்த சவுதி அரேபியா வந்து அமெரிக்காவோட கை கொத்துக்கிட்டு தொடர்ந்து தாக்குதலாக பண்ணிகிட்டு இருந்து போர் நடந்துகிட்டே இருந்துகிட்ருக்கு. அதுக்குன்னு சொல்லிட்டு அதில் போரில் அடிபட்டு அவங்க வந்துட்டு தன்னைத்தானே வந்துட்டு ஒரு வைரமாக மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ அதனால தான் அந்த தைரியத்தில் தான் வந்துட்டு இத்தனை தாக்கு பிடிக்கிறான்னு பாருங்களேன். அமெரிக்கா,
இங்கிலாந்து எல்லாம் வந்து வான்வழி தாக்குதல் பண்ணுறானுங்க. இதனால் அவங்க ஆயுதங்கள் அழிக்க முடியல பாருங்கள். எங்கே வச்சா அழிக்க முடியாதோ அங்கே வச்சுருக்காங்க அதை. சரிங்களா? அதனால் அதை அழிக்கலாம் ஒன்றும் முடியாது. நான் ஒரு நேற்று கூட போய் ஒரு பொதுமக்கள் மேலே போய் தாக்கல் பண்ணிட்டான். அதை தெரிவிச்சிருக்காங்க ஊதிகள். ஆனால் வந்து செங்கடலில் எத்தனை கப்பலை மூழ்கடிச்சிருக்காங்க பாருங்கள். ஒரு கப்பல் தான் தெரியுது, அதுக்கு முன்னாடியே ஒரு கப்பலை மூழ்கடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் கடலுக்குள்ளே தான் கிடக்குது. அதெல்லாம் ஏகப்பட்ட கப்பலை பற்றி எரிய விட்டுட்ருக்காங்க. இது ஐரோப்பா கண்டம் ஃபுல்லாக வந்து பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தி அங்கே எல்லாமே பொருளாதார இழப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. ஆனால் இஸ்ரேல் பகுதியில் இருக்க மக்களுக்கு வந்து உணவுகள் தடையின்றி போயிட்டு தான் இருக்குது. ஜோர்டானே கொடுக்குறான், சவுதி அரேபியா கொடுக்குறான். சொல்கிறது புரியுங்களா? அவங்களெலாம் வந்துட்டுருக்கு. அந்த சைடு மத்திய தரக்கடல் வழியாக அவங்களுக்கு வேணுன்ற உணவுகள் பகுதிகள் எல்லாம் வந்துட்டுருக்கு. அதனால் அதை அவங்க எதுவுமே அது கவலைப்படலை, அப்படி போயிட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா உலக சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அக்கார்டிங் டு இன்டர்நேஷ்னல் லா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அகதிகள் வந்துட்டு மீண்டும் அகதிகள் முகாமில் இருக்கிறவங்க மக்கள், அகதிகளாக இருக்கிற குறிப்பிட்ட பகுதியில் அகதியில் குடிசை போட்டு வாழ்கிற மக்கள் மீண்டும் வந்துட்டு அவங்க சொந்த நாட்டுக்கு திரும்பிடுவாங்க. திரும்பி போகும்போது அவங்களோட வீடு எதுவோ, அவங்க சொத்து எதுவோ, நிலம் எதுவோ அந்த பகுதியில் திருப்பி குடியேறி கேப்சர் பண்ணி அந்த இடத்த வாழ்கிறதுக்கான முழு உரிமை இன்டர்நேஷ்னல் சட்டப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு இந்த அகதிகள் முகாமில் இருக்கவங்க நம்ம அமாஸ் போன்ற வீரர்கள் நிலத்தை மீட்டெடுப்பாங்க அப்படின்னா, அப்போ வந்து இந்த எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் எங்கெங்கே விட்டுட்டு வந்தாங்களோ அந்தந்த இடத்துல அவங்க திரும்ப மீண்டும் போய் அந்த இடத்துல அமர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தொடர்ந்து இந்த போரை நடத்தணும். நம்ம அந்த போர் எப்படி முடியுன்றதை அப்புறம் பார்ப்போம். பாலஸ்தீன மக்கள் வளர்ந்துடக்கூடாது, பொருளாதாரத்தில் முன்னேறக்கூடாதுன்றதில் ரொம்ப குறியாக இருக்கான். அவன் பொருளாதாரம் எப்போலாம் வந்து முன்னேறி வருதோ, இப்போ காசா பகுதி இந்த மாதிரிலாம் வந்து பெரிய பெரிய பில்டிங் கட்டிகிட்டு இருக்கானே, அவன் எப்படி இப்படி வாழலான்னா அதுமாதிரி இடிச்சு எல்லாம் தள்ளி அவன் பொருளாதாரத்தை சிதைச்சி அவன் இன்னும் மீண்டும் பேக்கில் வந்து 20 வருஷத்துக்கு வந்துட்டு தலை தூக்க விடாமல் செஞ்சிட்றான். அப்போ அடுத்த தலைமுறை வந்து பார்த்திங்கன்னா கிட்ட 60 வருஷம் 2 தலைமுறை என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே அடிமையாகவே திருப்பி வந்து அந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுலேயே அவங்க வந்து வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இத்தனை வருடங்கள் சம்பாரித்து சேர்த்த காசு எல்லாத்தையும் வந்துட்டு அழிச்சிடுறான். அப்போ அவங்க தொடர்ந்து வந்துட்டு மீண்டும் உழைக்க வேண்டிய நிலைமைக்கு தான், வீடு வேணுமே, வாசல் வேணுமேன்னு திருப்பி ஓட வேண்டிய நிலைமைக்கு தான் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. எல்லா சொத்து, காரு, ஆடு, மாடு, நிலப்பரப்பு எல்லாத்தையுமே சேதப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்போ மீண்டும் கட்டமைக்கிறதுக்கு அதுக்கு அதிகப்படியான காலங்கள் ஆகும், வருடங்கள் ஆகும், அதேமாரி பொருள் செலவும் நம்ம ஆகும். அதுதான் வந்து அவங்களோட நோக்கமாக இருக்குது. அது இல்லாமல் வந்து அவன் வந்து இருக்கிற நிலப்பரப்பையும் வந்துட்டு சுத்தமாக அந்த இஸ்ரேல்லேருந்து பலசீனா அழிச்சு வெஸ்ட் பேங்காக இருக்கட்டும், காசா எல்லாத்தையும் வந்து தன் மக்களை வந்து குடியேற்றுறதுக்கு சிறிதாக வந்து ஆக்குபை பண்ணுறதுக்கு அவன் வந்துட்டு அங்கே மக்களுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷலாக வந்துட்டு இன்சென்டிவ்ஸ், அதாவது நிறைய பணம் கொடுத்து நிறைய பிள்ளைய பெற்றுக்கோ, நிறைய குழந்தைகளை பெற்றுக்க விட்டு அந்த இனத்தை கொண்டு வந்து அங்கே வந்து அந்த பகுதியில் வந்து சிறிதாக நீ இங்கே இருக்கிறத விட அங்கே இருந்தீங்கன்னா உனக்கு வந்துட்டு வீட்டு அலவன்ஸு, அந்த அலவன்ஸு, இந்த அலவன்ஸு, நிறைய சம்பளம், பொருள், அப்படி என்னென்னமோ கொடுக்குறான். நீ இஸ்ரேல் இனத்தில் மட்டும் பிறந்துட்டிங்கன்னா பிறந்தால் மட்டும் போதும், மீதி எல்லாம் அவனே பார்த்துப்பான். வேலை தானாக வந்துடும், உங்களுக்கு வந்து பணம் தானாக வந்துடும், வாழ்கிறதுக்கான வீடுகள் வந்துடும், எல்லாத்தையும் அவனே ரெடி பண்ணி கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். அந்தமாரி ஏன்னா அவன் இனத்தை பெருக்கணும்னு நினைக்கிறான். ஒன்று மற்ற இனங்களை வந்து குறைக்கணும்னு அழிக்கணும்னு நினைக்கிறான். அவன் இனத்தை பெருக்கி அந்த நிலப்பரப்பில் ஃபுல்லாக வந்து பாப்புலேஷனை ரைஸ் பண்ணி அப்படியே வலிமையாக அப்படி காமிக்கணும், நாங்கள் தான் வந்து இவ்வளோ இருக்கோம் அப்படின்னு காமிக்கணுன்றதில் அவன் குறியாக இருக்கான். அதுக்கத்திலே அதிக மக்கள் ஒரு இடத்துல நெருக்கமாக வாழக்கூடிய ஒரு பகுதியாக வந்து காசா பார்டர் இருக்குது. அது 365 ஸ்கொயர் கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. அவ்வளோ வந்து குறுகிய ஒரு இடத்துல அவ்வளோ மக்களை வந்து அடக்கி அதுவும் வடக்குலேருந்து தெற்குக்கு தள்ளி 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 நெருக்கமாக இருக்கிற பகுதியில் போய் குண்டை போட்டுட்ருக்கான். எவ்வளோ அக்கிரமம் பண்ணிகிட்ருக்கான். தினமும் பார்த்திங்கன்னா 250 300ன்றதை வழக்கமாக வச்சுருக்கான். ஒரு 10 நாளைக்கு பார்த்திங்கன்னா 3000 பேர். அப்போ மாதத்துக்கு பாருங்கள், மாதத்துக்கு வந்து 9000 பேர் 10,000 பேர் சாவடிச்சிடறான். அப்போ இதுவரையும் வந்து தொடர்ந்து சாவடித்து வந்துகிட்டே இருக்கான். 30,000 35,000 படி போயிட்டே இருக்குது. ஊனமுற்றவங்க, கையால் இழந்தவங்க எல்லாமே வந்து 70,000 நோக்கி போயிட்டுருக்காங்க. சிறையில் ஒரு 10,000 பேர் இருக்காங்க. எவ்வளோ அக்கிரமம் நடக்குது, அநியாயம் நடக்குது, கொடுமைகள் நடக்குது. ஆனால் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில் இருக்கும். எது நியாயம், எது தர்மம், யார் பக்கம் நம்ம நிற்கணும்? எல்லாம் சாமி கும்பிட்றோம், நம்ம எல்லா உயிர்களுக்கு மேலே அன்பு செலுத்துகிறோம், நாய் வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம்,
கோழி குருவி வளர்க்குறோம், முயல் அதுமாரி எல்லா விலங்குகள் மேலேயும் நம்ம அன்பாக பூனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வளர்க்குறோம். இன்னும் வந்து செடி வளர்க்குறோம், ரோஜா செடி, அந்த பிளான்ட் அதெல்லாம். அது பார்த்தா வாடுதேன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படுறோம், வருந்துறோம். எவ்வளோ இரக்கமானவங்களா இருக்கும். 6 அறிவு உள்ள மனுஷங்க தானே நம்ம. நம் கண் முன்னாடி ஒரு இனம், ஒரு உயிர் கொல்லப்படும் போது நம்ம வந்து வேடிக்கை பார்க்குறோம், அதை பார்த்து சிரிக்கிறோம், அது சரி அப்படின்னு நம்ம பேசுகிறோம். எந்த ஒரு உயிரும் எல்லா உயிரும் சமம் தான். அப்போ யார் எதுக்குன்னா அவங்களுக்குன்னு ஒரு தீர்வை நம்ம கொடுக்கணும், அது பக்கமாக நம்ம நிற்கணும், அதுக்கு சம்மந்தமாக பேசணும்னு நம்ம மக்களுக்கு வந்து புரிதல் இருக்கா இல்லையான்னு தெரியல. எது மனிதநேயம்? ஹியூமனிட்டி எங்கே போச்சு உங்களோட மனிதநேயம்? நீங்கள் மனுஷங்களா? நீங்கள் நல்ல மனுஷங்களா? உங்கள்கிட்ட அன்பு இருக்கா? இரக்கம் இருக்கா? உங்கள் கண்ணில் கண்ணீர் இருக்கா? நெஞ்சில் ஈரம் இருக்கான்னு தெரியல. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் அவனுக்கு வந்து நிலமா இல்லை. அவனுக்கு நிலம் இல்லையா? அவன் இல்லாத நாடே இல்லை. அவன் உலகத்திலே வந்துட்டு மிக குறுகிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மக்கள் தான் அவங்க எண்ணிக்கையில். ஆனால் அவன் தான் வந்துட்டு உலகத்தையே கட்டுப்படுத்துகிறான். 10 உலகின் பணக்கார பட்டியல் நீங்கள் எடுத்திங்கன்னா அவன் தான் பெரும்பாலும் அவன் தான் இருக்கிறான். பொருளாதாரம் ஃபுல்லாக அவன்கிட்ட தான் இருக்குது. அமெரிக்கா எல்லாம் பூர்வக்குடிகள்லாம் அழிச்சுப்புட்டு, ஆஸ்திரேலியா இந்த இடத்துல அழிச்சுப்புட்டு அவன் தான் போய் அந்த இடத்துல வந்து ஆக்குபை பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கான். ராஜ வாழ்க்கை வாழ்கிறான். அவ்வளோ நிலப்பரப்பு இருக்குது. ஆனால் இந்த நிலம் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறான் வந்துக்கிட்டு. அதுக்கு ஒரு வரலாற்று கதையை வர விட்றான். நாக்பா அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த நாக்பா என்பது வந்துட்டு எப்பயோ 1947 நடந்தது கிடையாது. அதாவது ஒரு பேரழிவுன்னு சொல்லி, நாக்பானா ஒரு பேரழிவு. ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் வந்து அதிகப்படியான மக்களை வந்து நாடை வந்து கேப்சர் பண்ணி அடித்து விரட்டி விட்டு அவன் நாட்டை வளைச்சி போட்ட நாள் தான் நாக்பா, மே 15. அது அப்போ நடந்தது இல்லை, இப்போ இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது, தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த கட்டுரை அப்படி தான் முடியுது. இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது, இப்பொழுது நடந்துகிட்டு தான் இருக்குது அந்த நாக்பா. இந்த பேரழிவுன்றது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு வந்து முடிவு நம்ம இப்போ முடிவு எப்படி கட்ட போகிறோம் அப்படின்ற காலம்தான் பதில் சொல்லணும். நம்ம இதுக்கு வந்து இஸ்ரேல் மக்களுக்கு நல்ல பாடத்தை புகட்டுவோம். எது நியாயம் தர்மமோ அதை செய்வோம். ஒன்று, இஸ்ரேலுக்குன்னு ஒரு குட்டிய ஒரு பகுதி டெல் அவீவ் அப்படின்ற இடத்துல 1917 எப்படி இருந்தாங்களோ அந்த நிலைமைக்கு அவங்கள வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள வந்து அந்த பகுதியை விட்டு அகற்றணும். நன்றி. நம்மளே அடுத்த காலம்